என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்கு, ப்ளீச் வந்து யாருக்கெல்லாம் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அவங்க என்ன கேட்டு வராங்க அப்படின்னாக்கா, எனக்கு உடனடியா ஒரு பிரைட்னஸ் வேணும் அப்படின்னு தான் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. ஆனா ப்ளீச் பண்றதுனால நம்மளுக்கு என்னெல்லாம் சரியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா, டார்க் ஸ்பாட்ஸ் நிறைய பேருக்கு இந்த ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ்லாம் இருக்கு, டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சரி பண்றதுக்கு நம்ம அன்ஈவன் ஸ்கின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு ஸ்கின் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. இங்க மவுத்து கிட்ட ஒரு மாதிரி இருக்கும், கண்ணு கீழே ஒரு மாதிரி இருக்கும், ஃபேஸ்லயே வந்து அங்கங்க வேற ஒரு மாதிரி இருக்கும். அதான் அன்ஈவன் ஸ்கின். அதையுமே இந்த ப்ளீச் பண்றதுனால சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் டல் ஸ்கின். ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ப்ளீச் பண்ண உடனே பிரைட்னஸ் கிடைக்குது இல்லையா, அதனால டல்லா இருக்கவங்களும் இதை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெட் ஸ்கில் ரிமூவ் பண்ண டெட் செல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ நிறைய பேர் வந்து ஃபேஷியல் எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க வந்து சரி உடனடியாக ஒரு பிரைட்னஸ் கிடைக்கணும் அப்படின்றதுனால ப்ளீச் எடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அவங்களோட ரொம்ப நாள் வந்து அவங்க ஃபேஸில் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போது டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சன்டன். ப்ளீச் பண்ணுறதுனாலையும் சன்டன் வந்து ரிமூவ் ஆகும். சரிங்களா? இது வந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ப்ளீச் கேட்குறாங்களா, டீடன் கேட்குறாங்களா, மெயின் வந்து உங்களுக்கு கிளைண்ட் தான் ரொம்ப முக்கியம். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான், அவங்க ஸ்கின் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வைஸாக கொடுக்கணும். சரியா? இப்போ இவங்களுக்கு வந்து அண்டர் ஐ ப்ராப்ளமும் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்கின் வந்து இங்கே மவுத் கிட்ட வந்து அன்ஈவன் ஸ்கின்னும் இருக்குது. இப்போது இந்த பர்பஸ்க்காக நம்ம இப்போ இவங்களுக்கு ப்ளீச் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து மசாஜ் கொடுத்துருவோம். இப்போது நம்ம ஆக்சி லைஃப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சி லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட் ப்ளீச்சு, போஸ்ட் ப்ளீச்சுன்னு கொடுப்பாங்க. இந்த ஃப்ரீ ப்ளீச் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஃபேஸில் போட்டு நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் வந்து அது பிறகு தான் வந்து நம்ம க்ரீம் ப்ளீச்சை வந்து யூஸ் பண்ண. நல்ல ஒரு 2 மினிட்ஸ் மசாஜ். அது நல்லா ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிடும். க்ரீம் ப்ளீச், பவுடர் ப்ளீச்சுன்னு சொல்கிறேன்ல, க்ரீம் ப்ளீச் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆக்டிவேட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். பவுடர் ப்ளீச் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவுடர் ப்ளீச் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதில் ஹைட்ரஜன் பெராக்சைடு அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுவோம். இப்போ அது அதிகமாக பவுடர் ப்ளீச் வந்து யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. மேக்ஸிமம் இந்த கை கால்லாம் டேன் ஆகிருக்கு இல்லையா, அவங்களுக்காக வேணால் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போது மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் ப்ளீச் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அது நம்மளுக்கு சேஃபும் கூட. பவுடர் ப்ளீச்சை விட க்ரீம் ப்ளீச் யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு ஆங்கிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால க்ரீம் ப்ளீச்சை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. சரியா? இதில் ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த என்ன இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பைரி டேட்டு, மெயினாக எக்ஸ்பைரி டேட்டு பார்க்கணும். அதில் என்ன ப்ராப்ளம்லாம் சரி பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்து தான் நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் ஓகேவா? சரி, இதில் போஸ்ட் ப்ளீச் கண்டிப்பாக போடணும், அதே மாதிரி ஃப்ரீ ப்ளீச் கண்டிப்பாக பண்ணணும். ஓகேவா? இப்போ அவங்களோட நீங்களாக இருந்துச்சுல்ல பாருங்க, ஒரே டைமில் பண்ணிட்டா கிளியர் ஆகுமானா ஒரே டைம்ல கிளியர் ஆகாது, இருந்தாலும் அது கொஞ்சம் இதுவாக கண்ட்ரோல் ஆகும். இப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ், உடனடியாக ஒரு பிரைட்னஸ் ப்ளீச் பண்ணதுனால கிடச்சிருக்கு. அவங்களோட பிஃபோர் பிக்கும் இதையும் நீங்கள் கொலாஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா?